அன்பான இறைவன் வரம் தந்ததா, என் வாழ்வு சுடரானது. பண்பான இதயம் தனை தந்ததா, புவி வாழ்வு சுகமானது. வாழ்வு காணிக்க இறைவா, உன் பாதம் சரணாகும் தலைவா. என் வாழ்வு காணிக்க இறைவா, உன் பாதம் சரணாகும் தலைவா. திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளை போல் அவரது பெயரால் கூடிடுவோம், ஒருமையுடன் பலி அர்ப்பணிப்போம். அனைவரும் புறவாயிடுவோம், புதிதாய் பீடமமைத்திடுவோம். குருவின் அன்பினோடி பலியே திருமுன்னிலையில் அர்ப்பணிப்போம். உன்னதங்களில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ் கீதம். பூவுலகெங்கும் மானிடர்க்கு அமைதி, நம்பிக்கையும் என்றென்றும். உன்னதங்களில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ் கீதம். பூவுலகெங்கும் மானிடர்க்கு அமைதி, நம்பிக்கையும் என்றென்றும். உன்னதங்களில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ் கீதம். பூவுலகெங்கும் மானிடர்க்கு அமைதி, நம்பிக்கையும் என்றென்றும். பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. நீர் தூயவர், தூயவர், தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூவுலக மாந்தரும் நீர் தூயவர், தூயவர், தூயவர் என்று ஆர்ப்பரிக்கின்றனர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீயாவியினின்று எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை ஆதி முதல் என்றென்றும் ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. நீர் தூயவர், தூயவர், தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும்
உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூவுலகமாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது பெயரால் ஒன்று கூடியிருக்கும் எங்களை கண்ணோக்கியருளும். உமது திருமகன் நிறைவேற்றிய மீட்பின் மறைபொருள்களை தூய ஆவியாரின் செயல்கள் வழியாக திருச்சபையில் தொடர்ந்திடவும் மனிதனத்திற்கு அமைதியும் சமாதானம் அளிக்கவும் செய்கின்றீர். இம்மறைபொருள்களை நிறைவேற்றும் பொருட்டு வலுவற்றவர்களாகிய எங்களை நீர் கனிவுடன் தகுதியுடையோராக்கியருளும். தந்தை மகன் தூய ஆவியாராகிய இறைவா என்றென்றும் ஆமென். பாடிடுவாயன் ஆத்மாவே ஆண்டவரின் புகழ் கீதங்கள். வாழும் நாள்கள் முழுவதிலும் அவரது புகழை பாடிடுவே. வாழும் நாட்கள் முழுவதிலும் இறை புகழதனை பாடிடுவே. வேந்தனிலோ வேறொருவரிலோ வேண்டா சரணம் வைத்திடுதல். கனிவோடு ஆண்டவர் அளித்திடுவார். பசியுற்றோர் குணவென்னாலும் சிறையில் வாடிடுவோர் தமையும் விடுவித்திடுவார் என்றென்றும். பார்வையிழந்தோர் மறுமுறையும் பார்க்கும்படி அவர் செய்திடுவார். வாடி வதங்கிய வதனத்தே வளர செய்பவர் அவரன்றோ. ஆண்டவரன்றோ அரியணை மேல் அரசாள்கின்றார் என்றென்றும். சீயோனே உன் இறைவந்தம் ஆட்சி நிலைத்திடுமென்றென்றும். தந்தைக்கும் திருமகனுக்கும் தூய ஆவியார் மூவருக்கும் புகழுண்டாகுக ஆதி முதல். ஆமென் ஆமென் என்றென்றும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது அன்பின் நறுமணம் எங்களில் வீசவும் உமது உண்மையின் ஞானம் எங்கள் ஆன்மாக்களை உணர்விக்கவும் செய்யும் பொழுது வானகத்திலிருந்து எழுந்தருளி வரும் உமது திருமகனை வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பளித்திருளும். எல்லா பேறுகளும் நலன்களும் நிறைந்து முடிசூடு நிற்கும் திருச்சபையில் உம்மை இடைவிடாமல் புகழவும் மகிமைப்படுத்தவும் எங்களை தகுதியுடையோராக்கியருளும். ஏனெனில் நீரெல்லாவற்றையும் படைத்தவர், அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். உன்னை தீர்க்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். சோமிசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாவிங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீதாமழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துவதும்
அதியுன்னதரே, உமது திருப்பெயரை போற்றுவதும் மேலானது. அனைத்திற்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா, தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாமெங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர்தாமழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை ஆதி முதல் என்றென்றுமாமே. உம்மை தீர்க்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா, தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாமெங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர்தாமழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. என் ஆண்டவரே, மெய்யாகவே எங்கள் உடல்களை உயிர்ப்பிப்பவரும் ஆன்மாக்களை மீட்பவரும் உயிரை எந்நாளும் பாதுகாப்பவரும் நீரே. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். குரலெழுப்பி பாடுங்கள், அனைவரும் ஒன்றாய் பாடுங்கள். என்றென்றும் வாழ்கின்ற சர்வேசுரனை வாழ்த்துங்கள். சர்வேசா, நீர் தூயவரே, வல்லவரே, நீர் தூயவரே. அமரரே, நீர் தூயவரே. திங்களிலும் அருள் பொழிந்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை. சர்வேசா, நீர் தூயவரே, வல்லவரே, நீர் தூயவரே. அமரரே, நீர் தூயவரே. எங்களிலும் அருள் பொழிந்தருளும். ஆதி முதல் என்றென்றும் ஆமென். சர்வேசா, நீர் தூயவரே, வல்லவரே, நீர் தூயவரே. அமரரே, நீர் தூயவரே. எங்களிலும் அருள் பொழிந்தருளும். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. புனிதர்களில் மனம் வந்து வாழும் தூயவரும் போற்றுதற்குரியவரும் வல்லவரும் அமரருமான ஆண்டவரே, உமது இயல்புக்கேற்றவாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசீரழைத்து எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை, மகன், தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும் ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, வாழ்வளிப்பவையும் தெய்வீகமான உம்முடைய கட்டளைகளின் இனிய குரலை கேட்கவும் உணரவும் எங்கள் புத்தியை உணர்வித்தருளும். அவை வழியாக ஆன்மாவுக்கும் உடலுக்கும் பயன்படும் அன்பு, நம்பிக்கை, மீட்பு ஆகியவற்றால் நாங்கள் பலனடையவும் இடைவிடாமலுமை புகழவும் உமது கருணையாலும் ஆசியாலும் எங்களுக்கு உதவி அளித்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும் ஆமென். சகோதர சகோதரிகளே, புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம். மெசிஹா உம்மை ஆசிர்வதிப்பாராக.
நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். யூதரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர யூதருக்கு யூதரை போலானேன். நான் திருச்சட்டத்திற்குட்படாதவனாயிருந்தும் திருச்சட்டத்திற்குட்பட்டவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர அச்சட்டத்திற்கு உட்பட்டவர் போலானேன். திருச்சட்டத்திற்குட்படாதவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர திருச்சட்டத்திற்கு உட்படாதவர் போலவும் ஆனேன். ஆனால் நானோ கடவுளின் சட்டத்துக்கு உட்படாதவன் அல்ல, ஏனெனில் நான் கிறிஸ்துவின் சட்டத்திற்கு உட்பட்டவன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவருக்கு வலுவற்றவர்களானேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். பந்தயத்திடலில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுவோர் ஒருவரே. இது உங்களுக்கு தெரியாதா? எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவரும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர். நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம். நான் குறிக்கோள் இன்றி ஓடுபவரை போல ஓட மாட்டேன். காற்றை குத்துபவரை போல குத்துச்சட்டை இட மாட்டேன். பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுள்ளத்தில் இனிதொரு செய்தி ததும்பி வழிந்து நிறைகிறதே. அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்தவர் திருமுன்னே நிலுவினிய இசையாய் அதனை வாழ்த்திடுவேனா. அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தை திருமகன் தூயாவி மூவர்க்கும் புகழ் உண்டாகட்டும். அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கவனமாக நின்று தூய நற்செய்தியை கேட்போம். சமாதானம் உங்களுடனே. புனித லூக்கா அறிவித்த நம் ஆண்டவர் இயேசு மசிஹாவின் தூய நற்செய்தி. நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடைய எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருள்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கு நீங்களும் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள்,
அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். ஈஸ்வ மெசிஹாவில் அன்புமிக்கவர்களே, திருத்தூதர் காலத்தினுடைய 3 வாரங்களை பின்னிட்டு 4வது வாரத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். திருச்சபை இவ்வுலகில் எவ்வாறு வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினதும் சீடர்கள் செய்ததுமான செயல்பாடுகளை குறித்து கூடுதலாக தியானிக்கின்ற காலகட்டமாகவும் ஸ்லீஹா காலம் அல்லது திருத்தூதர்கள் காலம். இக்காலகட்டத்தில் நம் ஒவ்வொருவரும் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டியவர்கள் என்றுள்ள உண்மையை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இன்றைய தினம் நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் எவ்வாறாகும் புதிய ஏற்பாடு மக்கள் வாழ வேண்டியது என்றுள்ளதை ஆண்டவர் விளக்கி கூறுகின்றார். மத்தேயு நற்செய்தியில் மலைப்பொழிவை நடத்துகின்றதை ஆண்டவர் மலைப்பொழிவை நடத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதை போன்று லூக்கா நற்செய்தியிலும் ஆண்டவர் புதிய ஏற்பாடின் அறிவுரைகளை நியமங்களை நமக்காக தருகின்றார். அதனுடைய தொகுப்பாக கூறியிருக்கின்ற உண்மையாகும், உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள் என்றுள்ள அறிவுரையோடு சேர்ந்து போகின்ற உண்மை. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் இரக்கமுள்ளவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விளக்கி கூறுகின்றார். பகைவரிடம் அன்பு காட்டுவதும், பிறருக்கு கடன் கொடுப்பதும், பிறரிடமிருந்து அன்பை நாடாமல் அவர்களுக்கு நன்மை செய்வதும் ஆண்டவர் புதிய ஏற்பாடு மக்களாகிய நம்மிடத்தில் கூறுகின்றார். நாம் பிறருக்கு நன்மை செய்யும் போதெல்லாம் நாம் இயல்பாக நன்மை திரும்பி கேட்பது வழக்கம். ஆனால் அவ்வாறு நன்மைகளை திரும்பி பெறலாம் என்றுள்ள எதிர்பார்ப்பு கூட வைக்காமல் வாழ வேண்டும் என்றுள்ளதாகும் ஆண்டவர் நம்மோடு கேட்டுக்கொள்கின்றது. விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது மக்களுக்கு அல்லது இறை மக்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் பாவங்கள் செய்வதற்கு கூட சுதந்திரம் தந்து கொண்டாகும். நீங்கள் உங்களுடைய முன்னிலையில் வைக்கப்பட்டுள்ள இறப்பையோ வாழ்வையோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்றுள்ள சுதந்திரத்தை ஆண்டவர் தந்திருக்கின்றார். இந்த சுதந்திரம் ஆண்டவருடைய இரக்கத்தை எப்போதும் முறியடிப்பதில்லை. ஆண்டவர் சுதந்திரம் தந்திருக்கின்றது அவருடைய இயல்பினாலேயே. இந்த இயல்பும் நாமும் கொண்டிருக்க வேண்டும் என்றுள்ளதாகும் ஆண்டவர் விரும்புகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் பிறர் என்ன செய்கின்றார் என்றுள்ளதையோ, பிறர் எவ்வாறு செயல்படுவார் என்றுள்ளதையோ அல்ல நம்முடைய செயல்பாடுகளின் அடிப்படையாக நாம் மாற்ற வேண்டியது. மாறாக விண்ணக தந்தையின் இரக்கம் அதுவே ஆகும் நமக்கு செயல்பாடுகளுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது. பொல்லாதவருக்கும் நன்மை செய்கின்றவர்களுக்கும் நன்மைகளை மட்டும் செய்கின்ற தந்தையாம் கடவுளை போன்று நாமும் நன்மைகளை செய்ய ஆண்டவரின் அருளை நாம் நாடுவோம். அவ்வாறு செயல்படுகின்ற போது நாமும் திருத்தூதர்களை போன்று இவ்வுலகில் திருச்சபையை வளர்த்துகின்றவர்களாக மாறும். இதற்காக ஆண்டவரின் அருளை நாடி நாம் ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் பக்தியுடனும் நின்று ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டுள்ளோம் என்று வேண்டிக் கொள்வோம். மீட்பின் நற்செய்தியை உலகில் பறைசாற்ற சீடர்களை நியமித்த ஆண்டவரே, திருச்சபை அனைத்தின் தலைவராகிய மார் பிரான்சிஸ் திருத்தந்தை மீதும், எங்கள் சபையின் தலைவராகிய மார் ஜார்ஜ் உயர் பேராயர் மீதும், எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பேராயர் மீதும், எங்கள் தலைவராகிய மார் ஜார்ஜ் ஆயர் மீதும், மறைத்தொண்டு தளங்களில் பணியாற்றும் அனைவர் மீதும்,
தூயாவியின் கொடைகளை ஏராளமாக பொழிந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மெய்மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என மொழிந்த ஆண்டவரே, நற்செய்தி பேறுகளுக்கு ஏற்றவாறு வாழ்ந்து உமது உண்மைக்கு சான்று பகர எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மெய்மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் தந்தையாகி மார்த்தோமாவின் முன்மாதிரியை பின்பற்றி உம்முடன் சாவதற்கும் தயாரான மறைப்போதர்களை இந்திய நாட்டிற்கு தந்திரள வேண்டும் என்று மெய்மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்க்கையின் பல்வேறு தொழில்களில் பணிபுரிவோர் அன்பு மற்றும் சேவையின் தூதர்களாய் விளங்க தூயாவின் கொடைகளை ஏராளமாக பொழிந்தருள வேண்டும் என்று மெய்மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரளான மக்கள் மனம் திரும்பும் பொருட்டு பலியுடன் தங்கள் வாழ்க்கையின் பலியையும் ஒப்புக் கொடுக்க துன்புறுவோர்கள் வலிமை பெறுமாறு மது அருளை அவர்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று மெய்மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் அனைவரும் நம்மை நம்முள்ள ஒருவரையும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஒப்பு கொடுப்போம். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். தூய ஆவியை பொழுது நற்செய்தியின் அருளையால் திருத்தூதர்களை நிரப்பிய ஆண்டவரே, அதே ஆவியின் கொடைகளை எங்களிலும் பொழிந்தருளும். இங்கனும் நாங்கள் அனைவரும் உமக்கு சான்று பகரும் மறை தொண்டர்களாக விளங்குவோமாக. பிறர் அன்பிலும் ஒற்றுமையிலும் நாங்கள் வளர்ச்சி அடைந்து உமக்கு உகந்த சீடர்களாக ஒழுகுமாற வரமருளும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கைவைத்தலுக்காக தலை வணங்கி ஆசிரியை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, கத்தோலிக்க தன்மையின் திருத்தூத மரபம் கொண்ட திருச்சபையின் மீது மது கருணை நிறைந்த வலக்கரம் நீட்டியருளும். காண்பவையும் காணாதவையுமான எல்லா விபத்துகளிலும் அதனை பாதுகாத்திரளும். பக்தியுடனும் கவனத்துடனும் தூய உள்ளத்துடனும் உமது முன்னிலையில் ஊழியம் புரிய நீரே தயை கூர்ந்தங்கள் அனைவரையும் தகுதியுடையோராக்கியருளும். கருணை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை எங்களுடன் பிறவாக்கும் நீதி நிறை நற்செயல்களால் வாழ்நாள் முழுதும் உம்மை தகுந்தவாறு மனமகிழ செய்ய எங்கள் மேல் அருள் கூர்ந்தருளும். உமக்கு இடைவிடாமல் புகழும் மகிமையும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த எங்களை தகுதியுடையோராக்கியருளும். தந்தை மகன் தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும். திருமுழுக்கு பெற்று வாழ்நடையாளத்தால் முத்திரிட பெற்றவர்கள் பக்தியுடனும் கவனத்துடனும் இம்மறைபொருட்களில் பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவரில் நான் திடமாய் நம்பிக்கை வைத்தேன். திருவுடன் திருரத்தம் பலிபீடத்திலிதோ நேசபயத்துடன் அணுகிடுவோம். அனைவரும் ஒன்றாய் திருமுன்னே மாணவரணியோடு சேர்ந்தினிலே பாடுவோம் இறைவன் பரிசுத்தர் பரிசுத்தர் என்றும் பரிசுத்தர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை. இறைவனின் தாய் கன்னிமரியாவையும் நேர்மையாளரான புனித யோசேப்பையும் தூய பலிபீடத்தில் நினைவு கூறுவோம். ஆதிமுதல் என்றென்றுமாமே இறைமகனின் திருத்தூதர்களே, ஒரே மகனின் நண்பரே, உலக அமைதிக்காக மன்றாடுங்கள். இறை மக்கள் அனைவரும் ஆமென் ஆமென் என்று ஆர்ப்பரிக்கட்டும். வெற்றிவாகை சூடிய நேர்மையாளருடனும் முடி சூடிய மறை சாட்சியருடனும் நமது தந்தையாகிய மார்த்தோமாவை புனித பலிபீடத்தில் நினைவு கூறுவோம். எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்முடனே, நம் அரசர் நம்முடனே, நம் இறைவன் நம்முடனே, யாக்கோபின் இறைவன் நம் துணைவரே. சிறியோரும் வலியோரும் உமது மாட்சிமிக உயர்த்துதல் வழியாக நீர் உயர்த்தச் செய்வீர் என்ற எதிர்பார்ப்புடன் இறந்தோர் அனைவரும் துயிலுறுகின்றனர். அவர் திருமுன்னங்கள் இதயங்களை திறப்பி நோன்பாலும் ஜெபத்தாலும் மன வருத்தத்துடனும் மெசியாவையும் அவர் தந்தையையும்
தூயாவியே மகிழ்விப்போம். காண்பவை காணாதவை யாவும் படைத்தவரை விசுவசிக்கின்றோம். சர்வேஸ்வரனின் ஏகசுதனும் படைப்புகள் அனைத்திற்கும் முன்னே முதலாக ஜனித்தவரும் ஒரே ஆண்டவருமான ஈசோ மெசியாவில் விசுவசிக்கின்றோம். இவர் யுகங்களுக்கெல்லாம் முன்பே பிதாவில் நின்று ஜனித்தவரும் ஆனால் படைக்கப்படாதவருமே. இவர் மெய்யங்கடவுளில் உள்ள மெய்யங்கடவுளும் பிதாவோடு ஒரே பொருளுமானவரே. இவர் வழியாக பிரபஞ்சம் கருதப்பட்டு யாவும் படைக்கப்பட்டன. மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இறங்கினார். பரிசுத்த ஆவியால் கன்னிமரியிடம் உடலெடுத்து மனிதனானார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். எழுதப்பட்டிருந்தது போல 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். மரித்தவரையும் ஜீவரையும் நடுதீர்க்க வரவிருக்கின்றார். பிதாவின் இன்று புறப்படும் சத்தியாத்மாவும் உயிரளிப்பவருமான ஏக பரிசுத்த ஆவியையும் விசுவசிக்கின்றோம். ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக கத்தோலிக்க திருச்சபையையும் விசுவசிக்கின்றோம். பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞான ஸ்நானத்தையும் சரீரோத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. பிதாபிதாக்களுமாயர்களுமான நம் தந்தையர்கள், குருக்கள், தியாக்கன்கள் ஆகியோர், துறவியர், நம் பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரை இந்த நேர் கொண்டு மன்றாடுங்கள். மெஸ்ஸியாவின் நண்பர்கள் விசுவாசிகளுமான எல்லா ஆட்சியாளரையும் இவ்வுலகை விட்டு சென்ற விசுவாச அனைவரையும் நினைவுறுங்கள். மெஸ்ஸியாவின் அருளால் நமது தபிக்கும் மீட்புக்கும் விண்ணரசில் முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். என் சகோதரர் சகோதரிகளே, இத்திருப்பலி என் கைகள் வழியாக நிறைவேறும்படி நீங்கள் எனக்காக மன்றாடுங்கள். அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவன் தமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற நம்மை வலுப்படுத்துவாராக. இப்பலியை அவர் ஏற்றுக்கொள்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் நீர் ஒப்பு கொடுக்கும் இப்பலியில் அவர் உகை கொள்வாராக. ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நீர் எங்கள் மீது விழுந்த நிறைவான அருள் கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மெசிஹாவின் திருவிடல் திருரத்தம் அறையவர்களின் பணியாளராய் எளியோரும் பாவிகளுமாயிருந்த எங்களை முதலக்க மிகுதியால் கனிவிடம் தகுதியுடையோராக்கினீர். நீரழைத்தை கொடையை மிகுந்த அன்போடும் உறுதியான நம்பிக்கையோடும் நிறைவேற்ற எங்களை வல்லவராக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் உமக்கு புகழமணக்க நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் உமது ஆத்மாவுடனும். சகோதரர் சகோதரிகளே, மெஸ்ஸியாவின் அன்பில் நீங்கள் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் மனத்துயனுடனும் தூய்மையுடனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை அழைத்து மன்றாடுவோம். நீங்கள் பணிவுடன் நின்று இங்கே நிறைவேற்றப்படுபவற்றை உற்று நோக்குங்கள். பயபக்தியோட்டும் மறைப்பொருட்கள் நிறைவேற்றப்படுகின்றன. குருவானவர் தமது பரிந்துரை வழியாக சமாதானம் தடை தூங்கும்படி மன்றாடை தொடங்குகிறார். கண்களை தாழ்த்தி எண்ணங்களை விண்ணிக் எழுப்பி அமைதியாக ஒரே எண்ணத்துடனும் பக்தியுடனும் நீங்கள் இதயத்தில் மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவர் மெஸ்ஸியா திருவருளும் தந்தை இறைவன் இறையன்பும் தூயாவியின் நட்புறவும் நம்முடன் நிலவுக என்றென்றும். உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னத விண்ணுலகே. பிறகா ஈசா
என்பவரின் இறைவா மாண்புரு வந்தவரே திருமுன்னிலையில் உயர்த்துகிறோம். படைப்புகளுக்கெல்லாம் ஆண்டவரா இறைவனுக்கே பலியார்ப்போம். நீதியுமாவது தகுதியுமா, நீதியுமா அது தகுதியுமா. சமாதானம் நம்முடனே. தந்தை மகன் தூய ஆவியாகிய இறைவா உமது மாட்சிமிகும் உயிரிறமையின் ஆராதனைக்குரிய திருப்பெயருக்கு எல்லா உதிர்களில் இருந்து பகடம் எல்லா நாவுகள் இருந்த நன்றியும் எல்லா படைப்புகளில் இருந்த வாழ்த்தும் உரியனவாகுக. ஏனெனில் நீர் உலகையும் அதில் அனைத்தையும் கனிவுடன் படைத்து மனிதனத்தின் மீது எல்லையற்ற இரக்கம் காண்பித்தீர். வானோர்களின் ஆயிரங்களும் வானதூதர்களின் 10,000ங்களும் மாட்சி நிரம்பியும்மை வணங்கி ஆராதிக்கின்றன. நிருபத்தன்மையிலும் இருவிலிகளுமான வான்படைகளும் திருப்பெயரை போற்றுகின்றன. தூயோரும் இருவிலிகளுமான கிருபைகள் சிராபிம்களுடன் சேர்ந்து அவர்கள் ஆண்டவரான உம்மை ஆராதிக்கின்றன. இறை முன்னிலையில் மிகு குரலில் இடையீடின்றி புகழ் கீதம் இசைக்கின்றனரே ஒரு சேர. ஆட்சிமையும் ஆண்டவருந்தும் பரிசுத்த வல்லவர் இறைவன், பரிசுத்த வல்லவர் இறைவன், பரிசுத்த. வானொடு பூமி நிறைந்ததுவே வான்புகள் வந்த மகிமைகளா, உன்னத வீதியிலோசானா, தாவீது மைந்தருக்கோசானா. ஆண்டவரின் திருப்பெயராலே வந்தவர் மீண்டும் வருபவரும், மேன்மை பொருந்திய வந்தரவர் உன்னத வீதியிலோசானா. ஆண்டவராகிய இறைவா, இந்த விண்ணகனிகளுடன் சேர்ந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முள் மறைந்திருக்கும் அன்மதனையினும் உமோடு சிறுநிகரானவரும் உம்மிடமிருந்துள்ள ஒளியும் உமுதல் உண்மையின் சாயலமான வார்த்தையான இறைவனை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். உம்மோடு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் அவர் தம்மையே வறுமையாக்கி அடிமை நிறைவேற்று புத்தியும் விவேகமும் உள்ள மரணமில்லாத ஆத்மாவுடனும் இறப்புடைய உடலுடனும் விடுமினதனாக பெண்ணிடம் பிறந்தார். சட்டத்துக்குட்பட்டோரை மீட்க சட்டத்துக்கு உள்ளானார். எங்கள் மீட்பின் நினைவை ஏற்படுத்தவும் செய்தார். மீட்புக்குரிய மறைபொருளை திரும்ப நிலையில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவராகிய இறைவா, உம் அன்பு மகன் எங்களுக்கு கற்பித்தது போல அவருடைய திருப்பாடுகளின் நினைவை நாங்கள் கொண்டாடுகிறோம். தாம் ஒப்புவிக்கப்பட இருந்தளவில் ஈசோதம்மா சில திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி, ஆராதனைக்குரிய தந்தையே, உம் பக்கம் கண்களை உயர்த்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பிற்கப்படும் என்னுடல். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். அவ்வண்ணமே கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி வாழ்த்துரைத்து அவர்களுக்கு அழைத்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று பலருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் என் இரத்தம். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். நான் செய்த இதை நீங்கள் என் பெயரால் ஒன்று கூடும் பொழுது என் நினைவாக செய்யுங்கள்.
ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கட்டளையிட்டதுபோல் எளியோரும் வலுவற்றோரும் துன்புறுவோருமாகிய இவ்வடியார்கள் திருமன் ஒன்றாக கூடியுள்ளோம். கைமாறலை கேளாரும் பெருங்கொடைகளை நீர் எங்களுக்கு அளித்திருக்கிறீர். உமதுரை வாழ்வில் எங்களுக்கு பங்கு தரும் பொருட்டு நீரே எங்கள் மனதை இயல்பு பூண்டு வீழ்ச்சிற்று எங்களை கைதூக்கி விட்டீர். வாழ்விழந்த எங்களை வாழ செய்தீர். பாவிகளாகிய எங்கள் கடன்களை மன்னித்து எங்களை புனிதப்படுத்தினீர். எங்கள் புத்திக்கு ஒளி தந்தீர். எங்கள் பகைவர்களை தோற்கடித்தீர். உமது ஆசீரளமாக பொழிந்த எங்கள் வலுவற்ற இயல்பை மாண்புறச் செய்தீர். நீர் எங்களுக்கு அளித்த எல்லா உதவிகளுக்கும் ஆசிகளுக்குமாக நாங்கள் உமக்கு புகழும் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நீங்கள் மனதுக்குள் ஜெபியுங்கள். சமாதானம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, முதன்மை குருவும் திருச்சிவனே தலைவரும் ஆட்சியாளருமான ரோமையில் இருக்கும் மார் பிரான்சிஸ் திருத்தந்தைக்காகவும் எங்கள் சபையின் தந்தையும் தலைவருமாகிய மார் ஜோர்ஜ் உயர் பேராயருக்காகவும் எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பேராயருக்காகவும் எங்கள் தந்தையின் தலைவருமாகிய மார் ஜோர்ஜ் ராஜேந்திரன் ஆயருக்காகவும் புனித கத்தோலிக்க திருச்சபை அனைத்திற்காகவும் குருக்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் ஆகியோருக்காகவும் இறைவாக்கினர், திருத்தூதர்கள், மறை சாட்சியர், துதியர் ஆகியோரின் வணக்கத்திற்காகவும் உமது முன்னிலை லோகந்தர்களாயிருந்த நேர்மையாளர்களும் தூயவர்களுமாகிய மறை தந்தையர் அனைவருக்காகவும் கவலையுறுவோர், துன்பப்படுவோர், ஏழையர், துயருவோர், நோயுற்றோர், இடுக்கண்படுவோர் ஆகியோர் அனைவருக்காகவும் உமது பெயரால் எங்களை விட்டு சென்று இறந்தோர் அனைவருக்காகவும் உமது இரக்கத்தை நம்பிக்கை நோக்கும் இம்மக்களுக்காகவும் தகுதியற்ற எனக்காகவும் இப்பலியை ஏற்றலும் எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது இரக்கத்திற்கு மலப்பிரியர்களுக்கு மேற்பையும் மக்களையும் எளியனாக என்னையும் நடத்தியலும் என் பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் தக்கவாறனே நடத்தாதேயும் முதலால் உண்மையான விசுவாசத்துடன் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் இத்திடல் வழியாக நானும் இவர்களும் கடன்களின் பொறுத்தலகம் பாவங்களின் மன்னிப்புக்கும் தகுதி பிரபவமாக ஆமேன். ஆண்டவரே, ஆசீரளித்திரளும் என் சகோதரர் சகோதரிகளை நீங்கள் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இறைவா, நீர் எங்களுக்கு கற்பித்தது போல் மாசற்ற புனிதமானி பெருவீடத்தில் உமது மெசிஹாவினுடலையும் இரத்தத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நினைவு கொண்டாட்டத்தின் போது இறைவனின் தாயாம் கன்னிமரியா மற்றும் உமக்கு கொந்தராய் விளங்கிய நேர்மையாளர்களும் தூயோர்களுமான தந்தையரின் புனித நினைவானது உமது சொல்லுகிற காலங்களில் எட செய்திரளும். வாழ்நாள் முழுதும் உமது அமைதியும் சமாதானம் எங்களுக்கு அளித்திரளும். நீர் ஒருவரை உண்மையான இறை தந்தை என்றும் அன்பு திருமகனே சமசிஹாவை நிறை அனுப்பினீர் என்றும் உலக மக்கள் அனைவரும் அறிவார்களாக. எங்கள் ஆண்டவரும் இறைவனுமாகிய மெசிஹா வந்து வாழ்வழைக்கும் நற்செய்தி வழியாக இறைவாக்கினர், திருத்தூதர்கள், மறை சாட்சியர், துதியர், மறைவல்லுனர், ஆயர்கள், குருக்கள், திருத்தொன்றர்கள் ஆகியோருக்கும் திருமுழுக்கு உயிரிழதும் உயிரிழப்பதுமான அடையாளத்தால் முத்திரிடப்பட்ட தூய கத்தோலிக்க திருச்சபையின் மக்களான அனைவருக்கும் தேவையான தூய வாழின் வழியே கற்பித்திரளினார் என்று மக்கள் அனைவரும் அறிவார்களாக. ஆண்டவரே, எளியோரும் வலுவற்றோரும் துன்புறுவோருமாகிய இவ்வடியார்களும் நீர் வழங்கிய முன்மாதிரியை பரம்பரையாக பின்பற்றி இப்போதும் பெயரால் ஒன்று கூடி மத திருமண் நிற்கின்றோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய மெசிஹாவின் திருப்பாடுகள், இறப்பு, அடக்கம், உயர்த்தெழுதல் ஆகியவற்றின் மாட்சிமிக்க பயபத்திற்குரிய புனிதமைக்க உயிரழைக்க வலை தெய்வீக மறைபொருளை நாங்கள் மகிழ்வுடன் நினைவு கூறவும் போற்றவும் நிறைவேற்றவும் செய்கிறோம். ஆண்டவரே, தூய ஆவி எழுந்தருள்வாராக. நீங்கள் பக்தி வணக்கத்துடன் மௌனமாக மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. உம்முடையார்களின் திருப்பிலையில் அவர் வந்துரைந்து இதனை ஆசிர்வதித்து புனிதப்படுத்துவாராக. இது எங்கள் கடன்களின் பொறுத்தலகம் பாவங்களின் மன்னிப்புக்கும் இறந்தோர் மேலான நம்பிக்கைக்கும் உம்மை மகிழ்வித்த அனைவரோடும் சேர்ந்து விண்ணரசில் புது வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவராக இறைவா, எங்களுக்காக நிர்வகித்த மேன்மை மிக்க வியப்புக்குரிய மீட்பினிட்டு நாங்களும் இடைவிடாமல் புகழ்கின்றோம். உம்முடைய மெசிஹாவின் விலமதிக்கு எழுத்ததால் மீட்கப்பட்ட திருச்சபையில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் நம்பிக்கையுடன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிருள்ள தூய வாழ்வழிக்க வலை மத பெயருக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். கடவுளே,
உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். தூயாவின் பெயராலே என்றென்றும் ஆமென். ஆண்டவராகிய இறைவா, பாவமாசுகளை கழுவி உமது அன்பின் தூயரணத்தால் நினைப்பெறலும் வருடவரை எங்களை தேடுகிற நல்ல எனக்கு தெரிந்தவையும் தெரியாதவையுமா என் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். ஆண்டவராகிய இறைவா, உமது இரக்கத்தை வெளிப்படுத்தினுக்கும் எதிர்ப்பணியாளரை நறுமணத்தால் நிரப்பிடலும். ஆண்டவராகிய இறைவா, உமது இரக்கத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் இம்மக்களை நறுமணத்தால் நிரப்பிடலும். ஆண்டவராகிய இறைவா, திருக்கல்லறையின் சாயலும் உமது இணைமானி பிலிபெடுத்தையும் பாவமன்னி பலிக்கும் திருவிடல் ரத்தத்தையும் நறுமணத்தால் நிரப்பிடலும். ஆண்டவரே ஆசீரளித்திரளும். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் முற்றும் தகுதியற்றவர்கள். ஆயினும் புகழ்ச்சிக்குரியதும் புனிதமானதும் இழப்பதும் மறைத்தன் விதமான இந்த மறைபொருள்களிடம் உமது இரக்கம் எங்களை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராகிய ஈசோ மிசிஹாவே, உமது திருப்பெயருக்கு புகழும். ஆண்டவராகிய உமக்கு ஆராதனையும் எப்பொழுதும் உண்டாவதாக. வாழ்வுடையதும் வாழ்வழைப்பதுமாகிய இந்த அப்பம் வானிலிருந்து இறங்கியது, உலகனைத்திற்கும் வாழ்வழைக்க வல்லது. இதை உண்போர் சாக மாட்டார்கள், மாறாக பாவ மன்னிப்பு மீட்பும் பெற்று என்றென்றும் வாழ்வர். உன்னகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் அப்பன் நானே. பரமிசியாதம் சீடர் கறிவித்த மறைப்பொருள் அன்றோ இது. விண்ணகத்தே நின்றிறங்கியதா வாழ்வு வழங்கும் அப்பந்தா. அன்புடன் என்னை முந்திடுவோம், இந்த நிலெங்கும் வாழ்ந்திடுவர் பெற்றிடுவர் விண்ணக வாழ்வதனே. நம் ஆண்டவராகிய ஈசோ மிசிஹாவினருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். நம் மீட்பின் விலைமதிக்கு இயலா திருவுடல் திருத்தங்களின் மறைவுகளை நாம் நேரு பக்தனுக்கத்தோடு அணுகுவோம். மனத்துயர்னால் வர் நம்பிக்கையுடன் குற்றங்குறைகளிலிருந்து விலகி பாவத்துக்காக மனவருந்தி சகோதரர் சகோதரிகளின் தவறுகளை மன்னித்து அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவனிடம் அருளையும் பாவ மன்னிப்பையும் இருந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, அடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். இளவுகளிலிருந்தும் கலகங்களிலிருந்தும் விலகி நம் மனசாண்டை தூய்மைப்படுத்துவோம். ஆண்டவரே, அடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். பகைமையிலிருந்தும் வெறுப்பிலிருந்து நம் ஆன்மாவை விடுவிப்போம். ஆண்டவரே, அடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். நற்கருணை உட்கொண்டு தூயாவியால் தூய்மையாக்கப்படுவோம். ஆண்டவரே, அடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஒற்றுமையுடனும் ஒருமைப்பாட்டுடனும் புரிந்த மறைவிருட்களில் பங்கு கொள்வோம். ஆண்டவரே, அடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஆண்டவரே, இவை எங்கள் உடலின் உயிர்ப்புக்கும் ஆன்மாவின் மீட்புக்கும் காரணமாவதாக, முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக என்றென்றும் ஆமென். பாவங்களையும் குற்றங்களையும் தெய்வகூர்ந்து மன்னித்தருளும். அத்யுன்னதரவனாகிய உம்மை விண்ணரசில் புனிதரிடம் சேர்ந்த புகழங்களை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவராகிய இறைவா, நிருகருணையுடன் எங்களுக்கு அருளியதளராத நம்பிக்கையுடன் உமது திருமன் எப்பொழுதும் தூய உள்ளத்தோடும் மலர்ந்த முகத்தோடும் மாசற்றராய் ஒழுக எங்களை தகுதியுடையோராக்கியருளும். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை அழைத்து இவ்வாறு வேண்டுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீயாவினின்று எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும்
என்றென்றும் உமதே. ஆமென். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, நல்லவரான முழுமுதல்வரே, இரக்கம் நிறைந்த எங்கள் தந்தையே, உமது இரக்கத்தை நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீய ஆவியின் அதன் படைகளில் இருந்தும் எங்களை ரட்சித்திரளும். ஏனெனில் விண்ணிலும் மண்ணிலும் அரசும் வல்லமையும் ஆட்சியும் அதிகாரமும் உடையதே, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் உமது ஆன்மாவுடனும். திவ்ய நற்கருணை தூயவர்களுக்குரியது. தந்தை ஒருவரே தூயவர், மகன் ஒருவரே தூயவர், தூய ஆவி ஒருவரே தூயவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் என்றென்றும் புகழ். ஆமென். வாழும் இறைவனை போற்றுங்கள். திருச்சபையில் அவருக்கு புகழ் உண்டாவதாக. எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் அவரது இரக்கமும் கருணையும் எங்கள் மேல் இருப்பதாக. நம்மை வாழ வைக்கும் ஈசமசிகாவின் அருள் அவரது கருணையால் நம் அனைவரிலும் நிறைவு பெறுவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். சகோதரர் சகோதரிகளை, விண்ணரசு நம்பிக்கையுடன் இறைமகனின் திருவுடலை உட்கொள்ளவும் அவரது திருக்கணத்திலிருந்து பருகவும் திருச்சபை நம்மை அழைக்கிறது. அர்ப்பித்து வாழ்வை வலியாக்கி பயணிக்கின்றேன் நான் இறைவா. அனைத்தும் அர்ப்பித்து வாழ்வை பலியாக்கி பயணிக்கின்றேன் நான் இறைவா. வலிபீடமாகும் கல்வாரி தன்னில் காணிக்கையாக்குகின்றேன். பலிபீடமாகும் கல்வாரி தன்னில் என்னை காணிக்கையாக்குகின்றேன். நல்லாயின் வழியை பின்தொடர என்னை ஆவியால் நீர் நிரப்பும். ஆவியால் நீர் நிரப்பும். நல்லாயின் வழியை பின்தொடர என்னை ஆவியால் நீர் நிரப்பும். ஆவியால் நீர் நிரப்பும். மனுகுலத நம்பிக்கையான மசிகாவே, நாங்கள் கொண்டதிலும் பருகியதிரத்தோம் எங்களை தண்டனை எதிர்ப்புக்கும் வலுவின்மைக்கு விடுதலைமைக்கு மட்டும் சொல்லாமல் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களும் அனுப்புக்கும் திருவன் மனத்திறனுக்கும் உதவுவதாக. அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். எங்கள் ஆண்டவரே, விசுவாசுடன் நாங்கள் பெற்றுக்கொண்ட இம்மறை பொருட்கள் எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கு காரணமாவதாக. இவங்களுக்கெல்லாம் அரசராகி விசியாவே, ஊழியருடையவும் படைப்பாளனுடையவும் சாயலும் இடம் உள்ளது. உம்மில் விசுவாசம் கொண்ட அனைவரின் குற்றங்குறைகளையும் உமது திருவுடலாலும் திருரத்தினாலும் போக்கி மன்னிப்படுத்தி நீர் மகிமையோடு தோன்றும் பொழுது திட விசுவாசத்தோடு உம்மை வரவேற்கவும் விண்ணகம் வாழ்வோரோடு உம்மை போற்றவும் எங்களை தகுதியுடையோராக்கியருளும். ஆமென். தூயாவின் அருள்வரத்தால் தொழிற்சிக்குரிய புனித உயிரெழுக்க வல்ல இறைத்தன்மை வாய்ந்த இம்மறை பொருட்களை அணுகி இவற்றில் பங்குள்ளதோது இவற்றை நாம் அனைவரும் இவற்றின் வள்ளலான இறைவனுக்கு எப்பொழுதும் புகழும் நன்றியும் செலுத்துவோமாக. ஆண்டவரே உமக்கு புகழ். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடைய ஆண்டவராகிய இறைவா, பாவிகளும் வலுவற்றவர்களுமான எங்கள் மீது உமது அருள் கொடைகளை பொழிந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். மெசிஹாவின் சிலுவை பலியால் நீர் எங்கள் பாவங்களை மன்னித்து விண்ணரசுக்கு எங்களை தகுதியுடையோராக்கி நீர் உமது அளவற்ற அன்பிற்கு நன்றி கூற நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். தந்தை, மகன், தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய மெசிஹாவே, நீரமத திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உணவாக தந்த எங்களை விண்ணக வாழ்விற்கு தகுதியுடையோராக்கி நீர் நாங்கள் சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் தூயவர்களாக மாறி முடிவில்லா விண்ணக வாழ்வின் மாட்சி அடைமாறு நீர் எங்களுக்கு அருள்தாரும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும்.
ஆமென். அன்பெழு தந்தை விந்தையுடன் உருவீந்ததுவாம் மனுக்குலத்தை அவர் திருமகனால் மீட்டாரே, ஆவியின் கொடைகளும் அளித்தாரே. அவருடலுதிரம் பெற்றோராம் நம்மை காத்திடுவார் இறைவன், அவரின் புகழை பாடுவமே, நிதமும் வாழ்த்தி போற்றுவமே. தூய்மை துலங்கும் மறை பொருளை கை கொண்டோராம் யாவரையும் மறையார்வலர்கள் ஆக்கட்டும், ஆண்டவர் இறைவன் என்றென்றும். தந்தை கடவுளின் பேரன்பும் அவரது மகனின் திருவருளும் தூய ஆவியர் தோழமையும் நிலவுக இன்றும் என்றென்றும்.